ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. போன வீடியோவில் நம்ம வந்து டீப் ஏஜென்ட் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக அதில் நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து நம்ம எந்த டெமோவும் ப்ராக்டிக்கலாக காட்டல. பட் இந்த வீடியோவில் அந்த டீப் ஏஜென்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோ பண்ணி பார்க்க போகிறோம். அந்த டீப் ஏஜென்ட் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களால் நான் இந்த வீடியோ சொல்கிற விஷயங்களை ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள் டீப் ஏஜென்ட் ஆர்கிடெக்சர் பற்றி ஏற்கனவே தெரியும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. இதை நீங்கள் பார்த்தாலே புரியும். ஓகேவா? வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் டெமோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குயிக்காக இந்த என்ன யூஸ் கேஸில் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு கான்செப்ஷுவல் டயக்ராமும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூசர்ஸ் வந்து ஒரு கோல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளோட ஏஜென்ட்டுக்கு. அதை வந்து யூசர் கோல்னு வச்சுக்கோங்க. யூசர் கோல் கொடுக்குறாங்க. அது வந்து டைரெக்டாக ஒரு பிளானர் ஏஜென்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் அந்த பிளானர் ஏஜென்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானை வந்து உருவாக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஒரு ஒர்க்கர் ஏஜென்ட்டுக்கு போகும். அதை வந்து சப் ஏஜென்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒர்க்கர் ஏஜென்ட்டோட அவுட்புட் வந்து கன்சாலிடேட் ஆகி இந்த ஒர்க்கர் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா இந்த பிளானர் ஏஜென்ட் கொடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் டீட்டெயில்டாக ஆக்ஷனபிள் ஐட்டமாக மாற்றும். அதுக்கப்புறம் அதெல்லாமே வந்து கன்சாலிடேட் ஆகி ஃபைனல் ரிசல்ட்ஸ் மெமரியில் சேவ் ஆகும். நம்ம வந்து ஜேசன் மெமரி வச்சு சேவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நம்ம பண்ண போகிற டெமோவோட கான்செப்ஷுவல் டயக்ராம். ஸோ இதில் வந்து ஒரு டீப் ஏஜென்ட்டுக்கு தேவையான ஒரு பிளானர் ஏஜென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சப் ஏஜென்ட்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா அந்த ஆர்கிடெக்சரில். ஸோ அது வந்து இங்கே கவர் ஆயிரும். இந்த பிளானர் ஏஜென்ட் என்ன பண்ணணும், ஒர்க்கர் இந்த சப் ஏஜென்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ஸ் வந்து இது ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே நம்ம வந்து ஒரு மெமரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நாளையுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். பிளானர் ஏஜென்ட்டு, சப் ஏஜென்ட்டு, மெமரி, சிஸ்டம் ப்ராம்ப்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெமோ இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் டயக்ராம் பிரகாரம் என்ன ஃப்ளோ இதில் இருக்க போகுது, இந்த டெமோவில் இருக்க போகுதுன்னு புரிஞ்சிருக்கும். இது வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோவில் தான் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரீயாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதற்கான கோடையும் வந்து நான் வந்து GitHub ரெபாசிட்டரி லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ கோடிங்க்கு போகலாம். இதுக்கு நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஜூபிட்டர் நோட்புக், கூகுள் கிளாப் இந்த மாதிரி எந்த ஐடியா வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை விஷுவல் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் ஃப்ரீ இன்டெகிரேட் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்ஸ். இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து deepagent.py அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு என்வரான்மெண்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படிங்கிற நான் சொல்கிறேன். அப்புறம் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் கோட். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வில் கெட் இன் டு தி ரியல் கோடிங். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடு இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் லோக்கலில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஏற்கனவே டீப் ஏஜென்ட் டெமோன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணோன்னா நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு இந்த ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து செலக்ட் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஓகே, இந்த ஃபோல்டர் செலக்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா அதோட நேம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபோல்டரில் நம்ம வந்து ஒரு டீப் ஏஜென்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு நியூ ஃபைல் கொடுக்குறேன். இங்கே வந்து agent.py. ஓகே, ஒரு பைத்தான் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ டெர்மினல். இதில் போயிட்டு நம்மளோட டீப் ஏஜென்ட் UIT டெமோவில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பைத்தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப க்ளீனாக ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறதுக்கு உதவும். ஸோ எந்த ஒரு நம்ம என்னென்ன டிபெண்டன்சிஸ் எல்லா இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுமோ அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே VNVன்னு வந்துருச்சு. ஸோ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பட் நம்மளோட இந்த மெயின் ஃபைல் வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்கணும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம்.
சரி, இங்கே வந்து என்னென்ன லைப்ரரியில் இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, லாங்செயின் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம வந்து இதுக்கு வந்து லாங்செயின் ஃப்ரேம் ஒர்க் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட மாடல் வந்து கிராக் க்ளவுட்லேருந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாங்செயின் -கிராக் அப்படிங்கிறதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். python.envங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கிராக்குக்கான API கீஸ் வந்து சேவ் பண்ணுறது வந்து .environment ஃபைலில் தான் சேவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதையெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து எல்லா டிபெண்டன்சிஸையும் எல்லா லைப்ரரிஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து கிராக் க்ளவுட் வந்து பயன்படுத்த முடியும். ஏன்னா நம்ம மாடல் வந்து கிராக்லேருந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கிராக் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு API கீ ஜென்ரேட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். கிராக் வெப்சைட்டில் போய்ட்டு இங்கே API கீஸ்னு போட்டிங்க, க்ரியேட் API கீ அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு API கீ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதை காப்பி பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணி அங்கே போட்டுருங்க. இங்கே நான் வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ ஃபைல் .env கொடுத்தோன்னா ஒரு என்விரான்மெண்ட் ஃபைல் க்ரியேட் ஆயிரும். ஸோ அதை நான் டபுள் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி grok_API_keyங்கிற வேரியபிளில் என்னோட API கீயை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட API கீ என்னவோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இது ஃப்ரீ தான். ஓகே, ஸோ மறுபடியும் வந்து நம்ம டீப் ஏஜென்ட் இந்த கோடுக்குள்ளே வந்துடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து என்விரான்மெண்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அப்போ வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கோடுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே கோட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபஸ்ட் லைன் வந்து ஃப்ரம் _grok import chat grok அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம லாங்செயின் மூலயமா கிராக் க்ளவுடில் இருக்கிற ஒரு மாடலை வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான ஒரு லைப்ரரி இது. அதுக்கப்புறம் .envலேருந்து load.env அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இந்த என்விரான்மெண்ட் ஃபைலில் தான் நம்ம வந்து கிராக்கோட API கீ சேவ் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் JSON இது எதுக்குன்னா நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு மெமரி க்ரியேட் பண்ணால் அது வந்து JSON ஃபைல்லேருந்து சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து JSONங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 3 லைன்ஸு. அடுத்தது வந்து மாடலை நம்ம லோட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லோடிங் மாடல் திஸ் மே டேக் ஃபியூ மினிட்ஸ்னு நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். அப்போ தான் வந்து நம்ம கரெக்ட் எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ப்ளஸ் எந்த லெவலில் இருக்குது ப்ரோக்ரஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம அவுட்புட்டில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து load.env இதுதான் வந்து இந்த .env வந்து லோடு பண்ணோம். அதுக்கப்புறம் LLM அப்படிங்கிறது வந்து வேரியபிள், அதில் தான் வந்து நம்மளோட மாடலை நம்ம லோட் பண்ண போகிறோம். chat grok அப்படிங்கிறத வந்து கிராக் க்ளவுடோட கனெக்ட் பண்ணுறது இந்த லாங்செயின் மூலயமா. ஸோ chat grok இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே போட்டுட்டு நம்ம என்ன மாடல் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் llama 3.1 8 பில்லியன் இன்ஸ்டன்ட் மாடலை பயன்படுத்துகிறேன். இட் இஸ் ரீசனபிளி குட் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட். ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் மாடலை பொறுத்து தான் உங்களோட அவுட்புட்டும் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஒன்ஸ் மாடல் லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் பண்ணிடலாம். மாடல் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறத பிரிண்ட் மெசேஜ் கொடுத்துடலாம். ஓகேவா, ஸோ இது வந்து தான் வந்து மாடல் லோட் பண்ணுறதுக்கான செக்ஷன். அடுத்தது வந்து பிளானிங் டூல். இங்கே வந்து நம்ம பிளானிங் டூலை உருவாக்குறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பிளான் அப்படிங்கிறத டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதுக்கு வந்து இன்புட்டாக நம்ம கோல் அப்படிங்கிற வேரியபிள் கொடுக்குறோம். இதுதான் வந்து யூசர் வந்து இன்புட் கொடுப்பாங்க என்ன கோல் அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் வந்து க்ரியேட் பண்ணுவோம் இந்த பிளானிங் ஏஜென்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே வந்து நான் ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணுறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளிசிட்டாக அதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ தான் வந்து நம்மளோட LLM தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். இது வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் தி டீப் ஏஜென்ட் ஆர்கிடெக்சர். இதை நான் வந்து டீப் ஏஜென்ட் ஆர்கிடெக்சர் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஆர் அ ப்ரொஃபஷனல் கரிக்குலம் டிசைனர், கிரியேட் 5 கிளியர் ப்ராக்டிக்கல் லேர்னிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எதற்காகனா இந்த கோலையும் நான் கொடுத்துட்றேன், இது இன்புட் கோலு. சில ரூல்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. பட் ஜென்ரலாக சொல்லணும்னா இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் கிளியராக வெரி ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். இது அவுட்புட் ஸ்டெப்ஸில் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு 5 ஸ்டெப்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட்டை வந்து
அப்படியே வந்து நம்ம எல்எல்எம்குள்ளே அனுப்புகிறோம். LLM.invoke அந்த ப்ராம்ப்ட் இன்புட்டாக கொடுக்குறோம். அது என்ன அவுட்புட் வருதோ வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் சேவ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து ரெஸ்பான்ஸில் வந்து தேவையில்லாத ஏஐ மெசேஜு, இந்த blank ஸ்பேஸ் அதையெல்லாம் வந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரிப் மெத்தட் அப்படிங்கிறத பயன்படுத்தி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பிளானிங் டூல் க்ரியேட் பண்ணுறதுக்கான பிளானிங் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன். இது வந்து பிளானிங் டூல் செக்ஷன் வச்சுக்கலாம். அடுத்தது தான் நம்ம வந்து சப் ஏஜென்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரைட்டிங் ஏஜென்ட். இந்த சப் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா, இந்த பிளானிங் டூல் உருவாக்கின ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து அதுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸிக்யூஷன் ஸ்டெப்ஸ் உருவாக்கும். ஸோ அதே இந்த மேலே கொடுத்த அதே ஃபார்மேட் தான். பட் நான் இங்கே வந்து ப்ராம்ப்டை வந்து கொஞ்சம் மாற்றி சிஸ்டம் ப்ராம்ப்டை மாற்றிருக்கேன். நான் இங்கே வந்து யுவர் ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் ரைட்டர் டர்ன் த டாஸ்க் இன்ட்டு வெல் ஸ்ட்ரக்சர்ட் எஜுகேஷனல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து டீட்டெயில் எஜுகேஷன் கண்டென்ட்டை ஆக்ஷனபிள் ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வா, ஒரு பிகினர் லெவலில் கொண்டு வா, சின்ன சின்ன ஹெட்டிங் ஷார்ட் பேராகிராஃப்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு 50 வேர்ட்ஸ்க்குள்ளே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடு. இல்லாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடும். நீங்கள் இது வந்து என்னோட ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ்க்காக நான் இதை பயன்படுத்தி, நீங்கள் வேறு இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் வரும் இதை விட டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் 150 வேர்ட்ஸ் 250 வேர்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்தளவு நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்டை டியூன் பண்ணுறோமோ அந்தளவு வந்து நம்மளோட அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து இந்த LLM.invoke ப்ராம்ப்ட் இந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டு அந்த ரெஸ்பான்ஸை இந்த ஃபோல்டரில் இந்த வேரியபிளில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மறுபடியும் ஸ்ட்ரிப் பண்ணி இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் ரைட்டிங் ஏஜென்ட்டோட செக்ஷன். இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பிளானிங் ஏஜென்ட்டோட செக்ஷன். அடுத்தது நம்ம மெமரி க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து ஒரு சேவ் மெமரி, ஃபைல் நேம், டேட்டா, ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே அனுப்ப வேண்டிய தகவல்களும் டேட்டாவும் வேரியபிளில் போகும். அப்புறம் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த ஜேசன் ஃபைலுக்குள்ளே டம்ப் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில் இருக்குது. ஃபைல் ஓப்பன் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் இந்த ஜேசன் இதில் டம்ப் பண்ணு அப்படிங்கிறது இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஓகேவா, அதுதான் இந்த மெமரி சிஸ்டம் செக்ஷன். அப்புறம் டீப் ஏஜென்ட் ஆர்கஸ்ட்ரேட்டர். ஸோ இங்கே என்ன நடக்கணும்னா, நம்ம வந்து ஒரு மெமரி ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு பிளானர் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ஒர்க்கர் ஏஜென்ட், இந்த டெக்னிக்கல் ரைட்டர் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எதுக்கப்புறம் எது ரன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது, அதாவது வழி நடத்துறது, ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது தான் வந்து இந்த டீப் ஏஜென்ட் ஆர்கஸ்ட்ரேட்டர் செக்ஷனில் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம deep_agent அப்படின்னு நம்ம வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம ஒரு கோல் அப்படிங்கிறது இன்புட்டாக கொடுப்போம். இதுதான் யூசர் அனுப்புகிற கோல். அந்த கோலை முதல்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதான் இங்கே நடக்குது. அதுக்கப்புறம் க்ரியேட் பிளான்ஸ் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து plan equal to create_plan goal. இது நம்ம இங்கே கால் பண்ணுறோமா. ஸோ இதை தான் வந்து நம்ம ஏற்கனவே இங்கே வந்து இந்த கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். கால் பண்ணதுக்காக அதோட அவுட்புட்டை வந்து ஜென்ரேட்டர் பிளான் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். அதோட அவுட்புட் இந்த பிளான் அப்படிங்கிற வேரியபிளில் சேவ் ஆகும். அதை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, இது ஜென்ரேட்டர் பிளான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்ட் கோடட். இது அப்படி இந்த \n போட்டு இந்த டபுள் கோட்ஸில் கொடுக்கறதுனால இது வந்து நியூ லைன் கேரக்டரு. அதில் \n அப்படிங்கிறது டபுள் கோட்ஸில் கொடுக்குறங்காட்டி அது அப்படியே என்ன நம்ம கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது அவுட்புட் வரும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, இந்த plan.split என்ன ஆகுனா, ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்து இந்த பிளான் வந்து ஒவ்வொன்று க்ரியேட் ஆகும் இல்லையா, 5 பிளான், அது வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சேவ் ஆகும். ஓகே, இங்கே வந்து நம்ம ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அடுத்து வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஸ்டெப்ஸ். இங்கே வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். பிளானரோட அவுட்புட் வந்து ஒரு ஸ்டெப்ஸாக சேவ் ஆகும். இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் எங்கே பண்ணுவோம்னா, இந்த ரைட்டர் ஏஜென்ட், இந்த சப் ஏஜென்ட்டை கால் பண்ணி நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து ஒரு ஃபார் லூப்பு, இங்கே வந்து நான் முன்னாடி சொன்னேன் நம்ம வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து இது ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் வழியாக அந்த ஈச் ஸ்டெப் வந்து லூப்பின் பண்ணோம். லூப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரைட்டிங் ஏஜென்ட்டில் போய் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் 1 அப்படிங்கிறது வந்து ரைட்டிங் ஏஜென்ட்டுக்கு அனுப்பப்படும். ரைட்டிங் ஏஜென்ட்டில் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து அந்த டாஸ்க்கு இங்கே இன்புட் வாங்கிட்டு இந்த ப்ராம்ப்டையும் அனுப்பி ஒரு ரெஸ்பான்ஸ் உருவாக்கும். அதை டீட்டெயில்டாக ரெஸ்பான்ஸ் உருவாக்கும். பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் அதுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். அதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணுறது திருப்பி நம்ம இங்கே வந்துட்டோம்னா இங்கே ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத போய் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து லூப் ஆகும். எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்டெப்ஸ் வந்து லூப் ஆகும். இப்போ நம்ம வந்து 5 ஸ்டெப் நம்மளோட பிளானர் ஏஜென்ட் 5 ஸ்டெப் க்ரியேட் பண்ணிச்சுன்னா 5 டைம் லூப் ஆகி 5 டைம் ஒவ்வொரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து
நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்பெண்ட் டாட் ரிசல்ட் கொடுக்குறது, ரிசல்ட்ஸ் டாட் அப்பெண்ட் ரிசல்ட்னு கொடுக்குறது. இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே க்ரியேட் பண்ண வேரியபிள். அதில் வந்து அரே மாதிரின்னு வச்சுக்கலாம். அதில் போய் அப்படியே வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும், ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டெப் 1ஓட அவுட்புட் வந்து இதில் அப்பெண்ட் ஆகும். அப்புறம் ஸ்டெப் 2ஓட அவுட்புட் மறுபடியும் இந்த ரிசல்ட்டுங்கிறதுல ஓவர் ரைட் ஆகும். அந்த ரிசல்ட் மறுபடியும் இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதுல போய் அப்பெண்ட்னா ஒன்று கூட ஒன்று இணைஞ்சிட்டே வரும். ஸோ 5 டைம் இது வழியாக எக்ஸிக்யூட் ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா 5 டைம் வந்து இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் போய் அது வந்து அப்பெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும், ஒவ்வொரு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும்போதும் நம்ம கம்ப்ளீட்டட் ஸ்டெப், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதனால தான் ஒவ்வொரு டைமும் நம்ம இங்கே கம்ப்ளீட்டட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபைனலாக இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்னா இந்த மெமரியில் போய் சேவ் ஆகும். அதுதான் நம்ம இங்கே வந்து சேவ் மெமரி டாட் ஜேசன் ரிசல்ட்ஸ், இந்த அப்பெண்ட் பண்ண கம்ப்ளீட் வேரியபிள் டேட்டா இருக்குங்களா, அந்த கம்ப்ளீட் டேட்டா வந்து இந்த மெமரி சேவ் மெமரி இந்த ஃபங்க்ஷனில் போய் ரிசல்ட்ஸ் மெமரி டாட் ஜேசன். அதான் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபைல் நேம் என்னென்னா மெமரி டாட் ஜேசன், டேட்டா தான் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் நம்மளோட என்னென்ன ஸ்டெப்ஸில் க்ரியேட்டு அது வந்து டேட்டாவாக அனுப்பணும். அந்த ஃபைலோட பேர் வந்து நம்ம என்ன பேர் கொடுக்குறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி டாட் ஜேசன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய பேர். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே ஃபைனலாக ஆல் டாஸ்க் கம்ப்ளீட்டட் மெமரி சேவ் டு மெமரி டாட் ஜேசன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டரோட வேலை. அடுத்தது தான் ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஃபுல் ஃபங்க்ஷனை இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கான ஸ்டெப் இது தான் ரன் ஏஜென்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்து யூசர் கோல் வந்து இன்புட்டாக கொடுத்துட்டு அந்த இன்புட்டை இந்த டீப் ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேட்டர் க்ரியேட் பண்ணோம் பார்த்திங்களா, அதை தான் இது நம்ம இன்புட் வந்து யூசர் கோல். இந்த என்ன வேல்யூ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் கோட் பண்ணிங்க கிரியேட் அ பிகினர் கைட் டு லேர்னிங் பைத்தான் அப்படிங்கிறது தான் என்னோடய இன்புட் கோலாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செக்ஷன் இந்த டீப் ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேட்டர் வந்து கால் பண்ணப்பட்டு அதுக்கு இந்த கோல் அப்படிங்கிறது, அதாவது கிரியேட் அ பிகினர் கைட் டு லேர்னிங் பைத்தான் அப்படிங்கிறது நம்மளோட கோல். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் கம்ப்ளீட் கோடு. இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட இது வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்லேருந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ நம்ம மறுபடியும் இன்வோக் பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் பண்ணிடலாம் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை. ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இஎன்வின்னு இருந்ததுன்னா பண்ண தேவையில்லை, என்னது வந்து ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா இஎன்வி. ஸோ வி ஆர் இன் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். லோடிங் மாடல் அப்படின்னு வச்சு மாடல் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. இதுதான் லோடிங் மாடல் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, லோடிங் மாடல் டெக் அது வந்துருச்சு. அது மாடல் லோட் ஆகிறோம், மாடல் லோட சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும் இல்லையா, அதுவும் வந்திருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். லோடிங் மாடல் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்புறம் வந்து நம்ம கோல் அப்படிங்கிறது என்னங்கிறத பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எங்கே சொல்லியிருக்கோம், நம்மளோட ஆர்கெஸ்ட்ரேட்டரில் இந்த இதில் பிரிண்ட் கோல் கொடுத்துருக்கலையா, அதான் இந்த பிரிண்ட். அது கோல் கிரியேட் பிகினர் கைட் டு லேர்னிங் பைத்தான். ஜெனரேட்டட் பிளான் ஹார்ட் கோட் பண்ணிக்கலாம், இங்கே வந்துருச்சு ஜெனரேட்டட் பிளான். ஹியர் ஆர் த 5 கிளியர் ப்ராக்டிகல் லேர்னிங் ஃபார் கிரியேட்டிங் பிகினர் கைட் டு லேர்னிங் பைத்தான். ஏன்னா நான் அந்த 5 ஸ்டெப்ஸ் பண்ணிருந்தா நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்டில் கொடுத்துருக்கோம். ஸ்டெப் 1 ஃபெமிலரைஸ் வித் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான், ஸ்டெப் 2 இன்ஸ்டால், ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 வந்துருச்சு இல்லையா. இது அடுத்தது முடிஞ்சது. அடுத்தது சப் ஏஜென்ட் அவுட்புட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல நம்ம சப் ஏஜென்ட் அவுட்புட் எந்த இடத்துல கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒர்க்கர் ஏஜென்ட் கால் ஆகுது. அங்கே தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு உள்ளே போய் அதுக்கு டீட்டெயிலாக எழுதும். ஓகேவா? கம்ப்ளீட்டட் லேர்னிங் பைத்தான் 5 ஈஸி ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1 இன்ஸ்டால் பைத்தான், அதுக்கான டீட்டெயில். ஸ்டெப் 2 லேர்ன் பேசிக்ஸ், ஸ்டெப் 3 லேர்ன் 4, 5. ஓகே, செக்யூரிங் ஹோம் நெட்வொர்க். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஒர்க்கர் ஏஜென்ட் பண்ணுறது. நம்ம ஒர்க்கர் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணோம், அதுதான் வந்து பிளானர் ஏஜென்ட்டோட 5 ஸ்டெப் எடுத்து அது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் டீட்டெயிலாக ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். அதெல்லாம் தான் நீங்கள் அவுட்புட் இங்கே வந்திருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம்னா ஆல் டாஸ்க் கம்ப்ளீட்டட் மெமரி சேவ் டு மெமரி டாட் ஜேசன் அப்படின்னு வரும். அதுதான் இந்த லைன், ஆல் டாஸ்க் கம்ப்ளீட் மெமரி சேவ் டு மெமரி டாட் ஜேசன். அப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி டாட் ஜேசன் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து இப்போ க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட அவுட்புட் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது இதோட அவுட்புட்டை ரெஃபர் பண்ணி பார்க்கணுன்னா இங்கேருந்து நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் மெமரி ஃபைல். சூப்பர்.
இந்த பேசிக் டெமோவில் இப்போ நமக்கு இந்த ஆர்கிடெக்சர் பிரகாரம் நம்ம வந்து ஒரு யூசர் கோல் அனுப்பியிருக்கோம். அது வந்து பிளானர் ஏஜென்ட்டுக்கு போயிட்டு அதில் சில சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் உருவாக்குது, அது ஒர்க்கர் ஏஜென்ட்டுக்கு போகுது, அதுக்கும் சில சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து மெமரியில் சேவ் ஆகுது. ஸோ மெமரி இஸ் தேர், ஒர்க்கர் ஏஜென்ட் சப் ஏஜென்ட் இருக்குது, பிளானர் ஏஜென்ட் இருக்குது, சிஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்குது, which is the important 4 components of deep agent. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி நம்ம சிம்பிளாக ஒரு டெமோ பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த கோடு இதுக்கான எக்ஸிக்யூஷன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து GitHub லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது வந்து நான் யூஸ் பண்ண மாடல், நீங்கள் யூஸ் பண்ணுற வேறு ஏதாவது மாடல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து லாங்சின் ஹக்கிங் ஃபேஸ் வச்சு லோக்கலில் வந்து நான் சில மாடல்ஸ் ரன் பண்ணி பார்த்தேன். என்னோடய சிஸ்டம் கெப்பாசிட்டி பிரகாரம் இந்த பெரிய மாடல்ஸ் என்ன லோக்கலில் ரன் பண்ண முடியல. பட் சின்ன மாடல் ரன் பண்ண முடிஞ்சு, பட் அதோட அவுட்புட் வந்து அவ்வளோ கரெக்டாக வரல. ஸோ பட் இந்த மாடல் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. பிகாஸ் ஐ எம் ரன்னிங் பிட் ஹையர் மாடல். ஆல்சோ என்னோடய லோக்கல் டெவலப்மெண்ட் இல்லாமல் நம்ம க்ராக்கில் பண்ணுறோம், க்ளவுடில் அட்வான்ஸ் பண்ணனால யூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ தட்ஸ் வை நான் முன்னாடி ஹக்கிங் ஃபேஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ எனக்கு லோக்கலில் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு க்ராக்கில் ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலாக ஹக்கிங் ஃபேஸில் பண்ணலாம், பட் எனக்கு க்ராக் கொஞ்சம் ஈஸியாக இருந்தனால ஐ வென்ட் டு க்ராக் க்ளவுட். ஸோ நீங்கள் க்ராக் இல்லாமல் கூட நீங்கள் டைரெக்டாக லோக்கல் எல்எல்எம்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டீப் ஏஜென்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த ஒரு வேலை நான் பண்ணுற கோடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டீப் ஏஜென்ட் தான். பட் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் குட் டு கோ டு மேக் ஹை அண்ட் டீப் ஏஜென்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கோங்க. டீப் ஏஜென்ட் ப்ராஜெக்ட் இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த டெமோ எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் இனி வரும் வாரங்களில் வீடியோக்களை போஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். ஆனந்த் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய். நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வலராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் AI இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.